ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ மிகப்பெரிய சந்தோஷம் அடையும் அளவுக்கும் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த கூத்தாடும் அளவிற்கும் ஒரு நல்ல விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தியை கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றேன். இதுவரை நடந்தது எல்லாவற்றையும் மறந்துவிடு. இனி உனக்கு யார் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, உன்னை தூக்கி எறிந்து மட்டம் தட்டி பேசியிருந்தாலும் சரி, உன் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்ப்பதற்காக வந்துவிட்டேன். கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு ஒருபோதும் வலிக்காது. ஆனால் கடலுக்குள் எறிந்த கல் அந்த தண்ணீரிலே மூழ்கி காணாமல் போய்விடும். அதை போலத்தான் உன்மேல் யார் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் கூட அதை நீ கண்டு கொள்ளாமல் தட்டிவிட்டு தாண்டி போகக்கூடிய ஒரு நபராக இருந்துவிட்டால் அந்த கல் என்னும் விமர்சனங்கள் எல்லாம் உன்னை எதுவும் செய்யாது. உன்னுடைய மனதிற்குள் எல்லாவற்றையும் தூக்கி சுமக்காமல் தேவையில்லாத விஷயங்களை தட்டிவிட்டு போய்கொண்டே இரு. நீ எப்போதும் கடலாக இருந்தாய் என்றால் கடலுக்குள்ளே தேவையில்லாத குப்பைகள் வந்து சேரும்போது அதுவே கீழே போய் தங்கிவிடும். அதை போல தேவையில்லாத மனிதர்களின் செயல்களையும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அவர்கள் பற்றிய நினைவுகளையும் கூட அப்படியே கீழே அமுத்திவிடு. உன் வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய செயல்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய். 1000 பேர் உன்னை பற்றி 1000 விதமாக சொன்னாலும் நீ யார் என்றும் உன் குணம் என்ன என்றும் எனக்கு தெரியும். உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உன்னுடைய நல்ல சிந்தனையும் உன்னுடைய நற்செயலும் தான் முழுவதுமாக உன்னை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன். உண்மையிலேயே உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது என்று தெரிந்த ஒன்றை கட்டாயம் உனக்கு நான் கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். கையில் எவ்வளவு இருக்கு என்று தெரியாமலேயே செலவு செய்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை பயணம். கையில் காசு பணம் வைத்திருந்தால் மட்டும்தான் செலவழிக்க முடியும் என்பது உனக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் தினமும் ஒவ்வொரு நாளையும் நீ செலவழித்து கொண்டுதானே இருக்கின்றாய். இன்னும் எத்தனை நாள் மீதம் இருக்கின்றது, எத்தனை காலம் வாழப்போகின்றோம் என்பதை அறிந்தவர்கள் இங்கு யாரும் கிடையாது. நீ நீண்ட காலம் வாழப்போகின்றாய், நீடூழி வாழப்போகின்றாய். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கின்றேன். அது என்னுடைய பொறுப்பு. நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் உன்னை வாழ வைத்து நான் அழகு பார்ப்பேன். உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் நான் பார்த்து விட்டேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உன் மனதில் தூய்மையும் உன்னுடைய செயல்களில் வெற்றியையும் கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் உனக்கு சேதாரமாகவே இருந்தாலும் உன் கணக்கில் பாவமே இருந்தாலும் கூட பாவத்தை சரி செய்து புண்ணியமாக்கி உனக்கு நான் மாற்றி அமைக்கின்றேன். எந்த சேதாரமும் இல்லாமல் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கையானது உன்னை தேடி வரும். நீ எதற்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நிச்சயம் நீ நல்ல நிலைமையில் நல்ல வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழப்போகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பயணமானது மாறப்போகின்றது. உன் லட்சியத்தை மட்டுமே முன்னால் நிறுத்தி கொண்டு எந்தவித யோசனையும் குழப்பமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டே இரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொய் சொல்வதோ, பித்தலாட்டம் செய்வதோ, பொறாமை செய்வதோ, மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்வதோ, அடுத்தவர்களை ஏமாற்றுவதோ, அடுத்தவர்களின் பொருள்களை திருடுவது என்ற எண்ணமோ உனக்குள் வராமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக இருக்கும். தீமையான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டும் இருப்பவர்களை நான் எப்போதும் ஜெயிக்க வைத்து கொண்டே இருப்பேன். நான் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயம் அந்த வாக்கை நான் சரியான நேரத்தில் செய்து கொடுப்பேன். உன்னுடைய உறவுகள் எல்லாம் உனக்கு இப்போது பக்க பலமாக மாறக்கூடிய சூழ்நிலையானது உருவாகிவிட்டது. அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் சில நேரங்களில் உனக்கு தவறான ஒரு செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. சில நேரங்களில் அவர்கள் உனக்கு சில விஷயங்களையும் செய்து உன்னோட மனக்கசப்பிற்கு ஆளாகிவிட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அதையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் மனம் வருந்தி உன்னோடு
மீண்டும் உறவாட வேண்டும் என்று வந்து விட்டார்கள். என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அற்புதமாக மாறப்போகின்றது. நீ என்னை நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாய். இனி கவலை என்பதே உன் வாழ்க்கையில் இருக்காது. எல்லாமே சரியாகிவிடும். நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். தயாராக இரு. நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நினைக்கும் உனக்கு கஷ்டங்கள் சில நேரங்களில் வருவது கண்டு நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது. நிச்சயமாக என் அருளோடு நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய குழந்தை நீ. நிச்சயமாக நீ செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வேன். உனக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை சரியான நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் போகின்றேன். இப்போதைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சமமாக எடுத்துக்கொண்டு மனப்பக்குவத்தோடு நீ வந்து விட்டாய் என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் என்பதே இருக்காது. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் தோத்து போன சில விஷயங்களையும் நம்பிக்கை இழந்த சில விஷயங்களையும் நீ அனுபவமாக எடுத்துக்கொள். இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல இருக்கின்றாய். சந்தோஷப்படுவதற்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன். உனக்கு நல்ல நேரம் வரும்போது நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நீ பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டும், வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். சில நேரங்களில் ரொம்ப அலட்சியமாக நீ இருந்துவிட்டு பிறகு எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இரு. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லதையும் கெட்டதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே சரி செய்துவிடு. எப்போதும் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் வாழ்க்கையில் பல நேரங்களில் நன்மையை தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் கற்களும் முற்களும் இருந்தாலும் நடந்து போக தயங்காதே. என் செல்ல குழந்தையே, இதை செய்தால் கஷ்டம் வந்துவிடுமோ, இதை செய்தால் பிரச்சனை வந்துவிடுமோ என்றெல்லாம் வழிக்கு பயந்து நின்றாய் என்றால் வெற்றி காற்றானது உன்னை நோக்கி எப்படி வீசும்? நீ எல்லாவற்றிற்கும் துணிந்து சென்று கொண்டே இருந்தால் வெற்றியானது உன்னை தேடி வந்து அரவணைத்துக் கொள்ளும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். உன்னுடைய தடைகளை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்று நீ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. மனம் தளராமல் இரு. நீ முன்னேறி போகும்போது உனக்கான வெற்றியை வாழ்க்கையிலே உயர்வாக நான் கொடுப்பேன். ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக ஆசைப்படும் போது அது சரியா தப்பா என்றெல்லாம் உனக்கு புரிய மாட்டேன் என்கின்றது. அதற்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை. பசிக்கும் போது அவசரமாக கெட்ட பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடுவது போல ஆசைப்படுகின்ற விஷயங்களிலும் நீ அவசரப்படக்கூடாது. ஆசைப்படுவது சரியா, இது நல்லதா என்று, அதற்குரிய மதிப்பு உள்ளதா என்று எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நீ ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் உனக்கான நல்லது உன்னை தேடி வந்து சேரும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.